தில் ராஜு இந்த பெயரை கேட்டாலே நம்ம தளபதி விஜய் ரசிகர்லாம் புலங்காயுதம் அடைவார்கள். அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மனுஷங்க, மனசுக்கு வெளிப்படையாக பேசுவார், பிரம்மாண்டமான தயாரிப்பாளர், அப்படி இப்படின்னு அவரை புகழ்ந்து தள்ளுவாங்க, பாராட்டு உரையெல்லாம் வாசிப்பாங்க. இது தளபதி விஜய் ரசிகர்கள். ஆனால் இன்னொரு பெரிய ஹீரோ ரசிகர்கள் இருக்காங்க, தில்ராஜுவை கழுவி கழுவி ஊற்றி கொள்ளுகிற இப்பவும் அந்த கோபம் அடையாத ரசிகர்கள். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் தான். ஏப்பா இவருக்கும் வாரிசு தில்ராஜுக்கும் என்னப்பா பிரச்சனைனா, நான் சொன்ன இந்த வரியிலேயே அதுக்கான பதில் இருக்குது. வாரிசு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதாவது வாரிசுனா தெரியும், நம்ம தில்ராஜ் தயாரிப்பில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த அந்த படம். இந்த படத்தின் பிஸ்னஸின் போதும் சரி, இந்த படத்தோட ப்ரொமோஷன் போதும் சரி, தில்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தான் நம்பர் 1 அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். இது எல்லாத்துக்கும் தெரியும், அதை ஏன் வேணுமே திரும்ப திரும்ப வெறுப்பேற்ற மாதிரி சொல்கிற அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு அந்த டாக் இருந்துச்சு. குறிப்பாக அஜித்தா விஜய் அப்படின்னா, விஜய் தான் அஜித்தை விட பல மடங்கு உயரத்தில் இருக்கான்னு கையில் சைகையில் சொல்லும் போது அந்த வீடியோ பயங்கரமான கடுப்பை கிளப்பிச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும்போது அவர் வரும்போது விஜய் தான் நம்பர் 1 சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தினார். அவர் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரு, இன்றைக்கி வசூலை கொடுக்கக்கூடிய ஒரு மிக பிரமாதமான ஒரு ஹீரோனா அது விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல ரஜினி எல்லாம் செம்ம கடுப்பானாங்க. ஏயா ரஜினி சார் சமீபத்தில் சில தோல்வி படங்களை கொடுத்துக்கலாம், அதுக்காக ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு ஆயிருமா? விஜய் இன்றைக்கி லீடிங்கில் நம்பர் 1 இருக்கலாம், அதுக்காக சூப்பர் ஸ்டார் பட்டத்தையே அவர் கொடுத்துருவீங்களா அப்படின்னு வெறுப்பேற்றுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாங்க ரஜினி ரசிகர்கள். போதாகுறைக்கு அதே ஆடியோ லான்ச்சில் தில்ராஜ் வழிமொழிந்ததை சரத்குமாரும் சொல்ல கடுப்பின் உச்சத்துக்கே போனாங்க ரஜினி ரசிகர்கள். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தில்ராஜோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கருத்தில் மாற்றமே இல்லை, அவர் வாபஸும் வாங்கவே இல்லை. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா தெலுங்கு கூலி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரஜினியோட கூலி படம் தெலுங்கு டப்பிங்கு, இந்த படத்தை வாங்கிறதுக்கு 6 பேர் போட்டி போட்டிருக்காங்க. அதில் முதல் ஆளாக எனக்கு தான் இந்த படத்தோட ரைட்ஸை கொடுத்தே ஆகணும்னு மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறது, பெரிய கேன்வாஸில் இருக்கார் ஒரு தயாரிப்பாளர். அவர் யாரும் இல்லை, நம்ம தில்ராஜ் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர்த்த லீடிங்கில் எப்படி இருந்தாலும் சரி, நான் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கியே ஆகும்டா, எனக்கு தான்டா கொடுக்கணுன்ட்டு அவ்வளோ வெறித்தனமான ஒரு கலையபரத்தில் இருக்காராம். ஸோ இதை பார்த்து ரசிகர்கள் இப்போ தெரியுதாயா எங்கள் சூப்பர் ஸ்டாரோட மகிமை, நம்பர் 1 விஜய் தான் சொல்லிட்டு விஜய் படத்தை வாங்குறதுக்கு போட்டி போட வேண்டியதானே, அதை விட்டுட்டு கூலி படத்துக்கு எதுக்கே போட்டி போடுற, இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தில்ராஜை விமர்சிக்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம், கூலி படத்தோட ரைட்ஸு தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் தில்ராஜுக்கு போகிறதா இல்லையா என்று.